ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. நேபாளத்தில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் இதனை கண்டித்து இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஆயிரக்கணக்கானோர் காத்மண்டு சாலையில் திரண்டு அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், சமூக வலைதளங்களுக்கு எதற்காக நேபாளத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கு? மேலும் விவரம். நேபாள நாட்டில் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களை தடை விதித்து கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்புக்கு எதிராக இளைஞர்கள் தற்பொழுது ஒன்று கூடி நேபாளத்தில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நேபாள தலைநகர் காத்மண்டுவில் இந்த போராட்டமானது மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கிறது. ஜெம்செட் ரெவல்யூஷன் என்ற பெயரில் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் தடுப்புகள் அமைக்கப்பட்ட, அதாவது நாடாளுமன்றத்திற்கு செல்லக்கூடிய வழிகள் அனைத்தும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அந்த தடுப்புகளை உடைத்தெறிந்து போராட்டக்காரர்கள் தற்பொழுது முன்னோக்கி சென்று வருகிறார்கள். இதன் காரணமாக துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டு இருக்கிறது. இதனால் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் காவல்துறையினரை பொறுத்தவரை தண்ணீர் புகை குண்டுகளை வீட்டியும் இந்த போராட்டக்காரர்களை கலைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது ஏற்கனவே அரசுக்கு எதிரான பல்வேறு விவகாரங்கள், அதாவது KP சர்மா ஒலி தலைமையிலான அரசில் ஊழல் மலிந்துவிட்டது, மேலும் பொருளாதார சமநிலை அற்ற சூழல் நிலவுவதாகவும் கூறி ஏற்கனவே போராட்டத்தில் இருந்த இளைஞர்கள் தற்பொழுது இந்த சமூக வலைதள முடக்கத்தை காரணமாக காட்டி பொங்கி எழுந்திருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். இருப்பினும் அரசை பொறுத்தவரை இந்த சமூக வலைதளங்களுக்கான இந்த முடக்கம் என்பது இளைஞர்களினுடைய நலன் கருதியே எடுக்கப்பட்டதாகவும், மேலும் நேபாள நாட்டை யாரும் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது, நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடாது, எனவே போராட்டத்தை கைவிடுமாறு அரசு அருகில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இளைஞர்களை பொறுத்தவரை இந்த சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டது என்பது ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை என்றும் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் கூறிதான் இளைஞர்கள் சார்பில் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு தற்பொழுது அந்த போராட்டம் என்பது வன்முறையாக மாறக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.